அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லாயிருக்கோம். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்ட்டு கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு 3 பீன்ஸு, சின்னதா கேரட்டு, கொஞ்சமா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமா கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா மல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஆயில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த 1 ஸ்பூனு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிரையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்து இது கூட கட் பண்ணி வச்சுருந்த மல்லி புதினாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப்பு உடைச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இப்போது 1 கப்புக்கு 2 கப்பு இதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த ரவாவை சேர்த்துக்கலாம். அதாவது உடைச்ச கோதுமை ரவாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுக்குவோம். இப்போது வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். விட்டு இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.